இயேசுவில் பிரியமான என்னுடைய இறை நெஞ்சங்களே, மீண்டும் நாங்கள் பொது காலத்தின் 19வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். 19வது வாரத்தின் முதல் ஞாயிறாகிய இன்றைய இந்த நாளிலே கடவுளின் பிள்ளைகளாய் வாழ்வோம், கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வோம் என்ற சிந்தனைகளோடு எண்ணங்களோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். இன்றைய இந்த நாளிலே 2வது வாசகத்திலே எபேசியர் எழுதிய திருமுகத்திலே தூய பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்லுகின்றார்: நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரைப் போல் ஆகுங்கள். நீங்கள் எல்லோரும் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரைப் போல் ஆகுங்கள். கடவுளுடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளாக நாங்கள் உருமாற்றம் பெற வேண்டும். கடவுளுடைய அன்பை எடுத்து சொல்லவும், எடுத்து கொடுக்கவும், எடுத்து பகிரவும் நானும் நீங்களும் தயாராக வேண்டும். இறைவனுடைய அன்பு எங்களை அலங்கரிக்கின்றது. இறைவனுடைய அன்பு எவ்வாறு எங்களை அலங்கரிக்கிறது என்று சொல்லி சொன்னால், ஒருவர் மீது பரிவு கொள்ளவும், ஒருவர் மீது இரக்கம் காட்டவும், ஒருவரை ஏற்றுக்கொள்ளவும், ஒருவரை புரிந்து கொள்ளவும், ஒருவரை நேசித்து வாழவும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றது. இதுதான் இறைவனுடைய அன்பாக இருக்கிறது. இதற்காகத்தான் தூய பவுல் அடிகளார் எபேசியர் திருமுகத்தில் சொல்லுகிறார்: அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரைப் போல் ஆகுங்கள். கிறிஸ்துவனுடைய மனநிலை ஒத்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். சினம், சீற்றம், பொறாமை, எரிச்சல் போன்றவற்றை எங்களிடமிருந்து கலைந்து விட வேண்டும். அவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை களங்கப்படுத்தக்கூடியவை, எங்களுடைய வாழ்க்கை இறை அன்பிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடியவை. இருந்தாலும் நாங்கள் இவருடைய அன்போடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இவருடைய அன்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவருடைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகிறார்: என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து இன்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். உண்மையான இறை அன்பு எங்களுக்குள் இருக்குமாக இருந்தால் நாங்கள் இறைவனை நம்பிக்கொண்டு வாழ்வோம், இறைவனை நம்பிக்கையிலே வாழ்வோம், இறைவனை விசுவசித்து வாழ்வோம், அவருடைய நம்பிக்கையிலே நாங்கள் நிலைத்திருப்போம். இறை அன்பு எங்களை விட்டு போகுமாக இருந்தால் நாங்கள் இறை நம்பிக்கையிலே நிலைத்திருக்க முடியாது. எங்களுடைய சாதாரண வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், யார் மீது நாங்கள் கூடுதலான அன்பு வைக்கின்றோமோ, யார் மீது கூடுதலான பற்றும் பாசமும் கொள்ளுகின்றோமோ, அவருக்கு எங்களிடம் உள்ளதையெல்லாம் சொல்லுவோம். ரகசியங்கள், எங்களிடம் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கொட்டுவோம். ஏன்? எதற்காக? அவர் மீது கொண்டுள்ள ஒரு நம்பிக்கையினால். என்னுடைய நண்பன், நெருங்கிய நண்பன், நெருங்கிய நண்பி, நெருங்கிய நபர், அப்படி எல்லாவற்றையும் அவருக்கு சொல்லுவோம். இதே போன்றதான் நாங்கள் ஆண்டவரிலே கொள்ளுகின்ற அன்பு எங்களை ஆண்டவரிலே நம்பிக்கையிலே நிலை நிற்க வைக்கின்றது. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரிலே நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாங்கள் நிலை வாழ்வை கொண்டு வாழ்பவர்களாக மாற்றம் பெறுகிறோம். எப்படிப்பட்ட நிலை வாழ்வு? இறைவனிலே நிலைத்து நிற்கக்கூடிய நிலை வாழ்விலே நாங்கள் வாழுகின்றோம். ஆகவேதான் நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், இறைவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், இறைவனுடைய உரிமை பிள்ளைகள் என்ற நிலையிலே நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், ஒன்று இறை அன்பிலே நாங்கள் வளர வேண்டும், இரண்டாவது இறை நம்பிக்கையிலே நாங்கள் வளர வேண்டும். ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ, மாற, இறைவனை போல நாங்கள் மாற்றம் பெற்று இறைவனுடைய வழியிலே செல்லுகின்ற பிள்ளைகளாக, இறைவனிலே நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக வாழ்ந்து இறைவனின் நிலை வாழ்விலே நிலைத்து நிற்கக்கூடிய அன்பின் உள்ளங்களாக நாங்கள் வாழ, மாற இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். இறை அன்பிலே நானும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைப்போம். இறை நம்பிக்கையிலே நானும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைப்போம் என்ற உயரிய எண்ணங்களோடு இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவுங்கள் நிறைவாக ஆசிர்வதித்து அன்னை மரியுடைய பரிந்துரையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்வாராக.